அந்த காலத்து கிராமத்து மருந்து. வாயு தொல்லையா, அஜீர்ண கோளாறா, வயிறு குத்தா, அதுக்கு வந்து இந்த கிராமத்து மருந்து நல்லா யூஸ்ஃபுல்லாகும். அந்த காலத்தில் வந்து இந்த கிராமத்து மருந்து எல்லாரும் இடித்து உரலில் இடித்து துவைச்சி குடிப்பாங்க. இப்போ வந்து எல்லாம் ஆஸ்பத்திரி எல்லாம் போகிறாங்க. ஆனால் இந்த மருந்து இடித்து குடித்தா வாயு தொல்லை, அஜீர்ண கோளாறு, கை வலி, கால் வலி எல்லாமே கேட்கும் பார்த்துடுங்க. அதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு பூண்டு, இது வந்து 3 பேருக்குள்ள மருந்து. ஒரு பூண்டு, 2 துண்டு இஞ்சி, ஒரு துண்டு சுக்கு, ஒரு மகாலிங்கப்பட்டை, இது வந்து கொளிஞ்சி வேர். கொளிஞ்சிலாம் இந்த கொளிஞ்சில் உள்ள வேரை எடுத்து கழுவி வச்சுருக்கேங்க. கொளிஞ்சி வேர் ரொம்ப சிறந்த நல்ல மருந்து. 2 சார்ண வேர் எடுத்துருக்கேங்க. ஒரு வெத்தலை, எங்கள் தோட்டத்தில் உள்ள ஒரு துளசி இலை, இவ்வளோ போட்டு இடித்து நம்ம இதை வந்து குடித்தா ரொம்ப நல்லதுங்க. இப்போ நான் இடிக்க போகிறேன் பாருங்க. மகாலிங்கம் பட்டையும் போட்டு இடிக்கிறேங்க. நல்ல மாவாக இடிக்க வேண்டும். இடித்து வச்சிருக்கேன். அப்புறமா இஞ்சி போட்டு நன்கு இடிக்கிறேன். சளிக்கும் நல்ல மருந்து இந்த மருந்து. ஞாயிற்றுக்கிழமை, வியாழக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வாரத்தில் 3 நாட்கள் இந்த மருந்து குடிக்க வேண்டும். மற்ற நாட்கள் குடிக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை, வியாழக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வாரத்தில் 1 நாள் குடித்தாலும் போதுங்க. நீங்கள் செவ்வாய்க்கிழமைனாலும் சரி, வியாழக்கிழமைனாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமைனாலும் சரி, வாரத்தில் 1 நாள் இந்த மருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கை வளைச்சலும் வராது, வாயு தொல்லையும் இருக்காது, சளியும் நல்லா கேட்கும். அப்புறமா பூண்டு தோலோடு தான் போடுறேங்க. பூண்டு, கொளிஞ்சி வேர், சார்ண வேர், இது வந்து கொளிஞ்சி வேர். கொளிஞ்சி தெரியல உங்களுக்கு? இதுதான் கொளிஞ்சி. இந்த கொளிஞ்சில் உள்ள வேர், அடிப்பாகத்தில் உள்ள வேரை கிள்ளி எடுத்து கழுவி இதில் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு வெத்தலை, கொஞ்சம் துளசி. ஒற்றைப்படை எண் வர்ற மாதிரி பொருட்களை போட வேண்டும். நன்கு மனம் வருகிறதுங்க. இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டிருக்கிறதுனால அந்த மருந்து வாசம் நல்லா வந்து கொண்டிருக்கிறது. அந்த மருந்து குடிக்கும்போது சாப்பிடுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம இந்த மருந்து எடுத்துக்கணும். ஆனால் அதனால தான் ஒரு 5 மணி அளவில், 4 மணி அளவில் இந்த மருந்து குடிக்க வேண்டும். மாலை 4 மணி அளவில் அல்லது 5 மணி அளவில் குடிக்க வேண்டும். சிறிது மஞ்சத்தூள், இது வந்து அந்த காலத்தில் வந்து உரல் உலக்க எல்லார் வீட்லையும் இருக்கும் பார்த்துடுங்க. அதனால் அது வந்து நம்ம உரலில் போட்டு இடிக்கிறோம். டவுன் சைடில் வந்து உரல் இல்லாதவங்க வந்து மிக்சியில் நம்ம பொடி பண்ணி தண்ணீர் ஊற்றி 3 தடவை குடிஞ்சு எடுத்துக்கிட வேண்டும். சுடுதண்ணினா வெறுவெதுப்பான வெந்நீரில் தான் இந்த மருந்தை குனிஞ்சு எடுக்க வேண்டும். இப்போ பாருங்கள், முதல் தடவை இந்த மருந்துக்கு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி, ஏன்னா 3 பேருக்கு தேவையான அளவுக்கு தானே. ஆனால் முதல் அளவு
இது புனிஞ்சு எடுக்க வேணும். ஜல்லிக்கரண்டியில் இது புனிஞ்சு எடுத்து இப்படி வைக்க வேண்டும். இது முதல் தடவை. இது இடித்து சாறு எடுக்க வேண்டும். தடையாக சிறு தண்ணீர் ஊற்றி சாறு எடுக்க வேண்டும். மொத்தம் 3 தடவை. இது வந்து 2வது தடவை. இப்பொழுது 3வது தடவையாக இடிக்கிறேன். இதுதான் சாஸ்திரம். இந்த மருந்தின் சாஸ்திரம் இதுதான். மூன்றாவது தடவை தண்ணி. அவ்வளோதான். வார இப்போ வார கரெக்டாக 3 கிளாஸ் அளவுக்கு இடித்து வைத்திருக்கேன். 1 கிளாஸ், ஒரு நபர் இவ்வளவு குடிக்க வேண்டும். இது என் மகனுக்கு முதன்முறையாக நான் குடிக்கிறேன். முதன்முறை இல்லை, நாங்கள் அடிக்கடி அடிப்போம். இப்பொழுது ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு.